குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற போயம் ஹென்றி வாகன் எழுதிய தி ரீட்ரீட். த ரீட்ரீட் அப்படின்னா மூவ் பேக்வேர்ட், பின்வாங்குதல் என்று அர்த்தம். பின்வாங்கல். ஒரு ஆர்மியில் ஒரு சிச்சுவேஷன் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? தே மூவ் பேக். இனிமேல் நம்ம முன்னேற முடியாது, எதிரிகளினுடைய பலம் அதிகரித்து விட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குவாங்க. அந்த பின்வாங்குதல் என்பதற்கு தான் ரீட்ரீட் என்று பெயர். முன்னோக்கி செல்வதற்கு சிச்சுவேஷன் சரியா இல்லை, இனிமேல் முன்னோக்கி போகிறதுங்கிறது நல்லது இல்லை, ஆபத்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போகணும். அதுதான் ரீட்ரீட் அப்படின்னு பேர். ரொம்பவும் பொருத்தமான தலைப்பினை வைத்திருக்கிறார். சைல்ட்ஹுட் டேஸில், குழந்தை பருவமாக இருக்கும்போது நமக்கு ஹெவன் இஸ் வெரி நியர் அண்ட் வி ஆர் வெரி நியர் டு காட் பிகாஸ் ஆஃப் த சைல்ட்ஸ் இன்னசென்ஸ். குழந்தை பருவத்தில் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால நாம் கடவுளுக்கு அல்லது சொர்க்கத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 இந்த எர்த்தினுடைய, இந்த பூமியினுடைய ஆட்டிடியூட், த மெட்டீரியல் திங், ஒரு பொருள் சார்ந்த விஷயங்கள் நமக்கு அதிகமாக போயிடுது. அப்போ நம்முடைய எவ்ரி சென்ஸ், நம்முடைய ஒவ்வொரு புலன்களும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ நாம கடவுளிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பிக்கிறோம். when we reach the manhood, நாம மனிதன் ஆகும்போது, மேன்ஹுட் ஸ்டேஜுக்கு வரும்போது, ஒரு அடல்ட்டா மாறும்போது கம்ப்ளீட்டா சைல்டுஹுட்டினுடைய திங்ஸ், அதனுடைய இன்னசென்ஸ் பூரா மறைஞ்சி நிறைய we commit sin, நம்ம நிறைய பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ கடவுளிடமிருந்து விலகி வெகு தூரம் போய்விடுகிறோம். அப்போ நீங்க கடவுள்கிட்ட இருந்து விலகி போக 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 அது நல்லதில்லை. அப்போ நம்ம அந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், முன்னோக்கி நம்ம போக 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 நமக்கு ஆபத்து அதிகமாக இருக்கு. கடவுளிடமிருந்து நம்ம விலகி வெகு தூரம் போய்கிட்டே இருக்கோம். இதை உணர்றார் ஹென்றி வேகன் உணர்ந்துட்டு, இனிமே நம்ம முன்னோக்கி போகக்கூடாது, மீண்டும் நாம் அந்த சைல்டுஹுட் டேஸ்க்கு போகணும். அந்த சைல்டுஹுட் டேஸ்க்கு போறதுதான் நமக்கு சேஃப், அதுதான் நல்லது, அதுதான் நம்மை கடவுளுக்கு மிக அருகில் கொண்டு போய் சேர்க்கும், ஹெவனுக்கு மிக அருகாமையில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த இன்னசென்ட் சைல்ட்ஹுட் டேஸுக்கு நாம போகணும், பின்னோக்கி போக வேண்டும் என்று அவர் சொல்றார். இதுதான் த ரீட்ரீட். அப்ப பாருங்க, தலைப்பு ரொம்பவும் பொருத்தமான தலைப்பினை ஹென்றி வாகன் வைத்திருக்கின்றார். இவருடைய ஆரம்ப கால கவிதைகள்லாம் ஜான் டன் மாதிரி. ஜான் டன் உங்களுக்கு தெரியும், தி சன் ரைசிங், கோ அண்ட் கேட்ச் எ ஃபாலிங் ஸ்டார் என்று ரொம்பவும் ஒரு செக்ஷுவலா புலன் நுகருதல். அது மாதிரி தி சன் ரைசிங் அப்படின்னா உடனே நான் என்னுடைய காதலியோட நான் பெட்ல இருக்கேன், சன் நீ ஏன் இப்படி நடுவில் எங்களை டிஸ்டர்ப் பண்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கோ அண்ட் கேட்ச் எ ஃபாலிங் ஸ்டார் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபாலிங் ஸ்டார், கீழே விழுகின்ற ஒரு நட்சத்திரத்தை போய் பிடிக்கிறது அது கூட பாசிபிள், ஆனால் ஒரு நல்ல பெண்ணை பார்ப்பதுங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக இந்த மாதிரி கவிதைகளைத்தான் ஜான் டன் பேட்டன்ல ஆரம்ப கால கவிதைகளை எழுதி கொண்டிருந்தவர் ஹென்றி வாகன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில பின்னோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நாள் ஆக ஆக இவர் he was influenced by ஹெர்பர்ட், ஜார்ஜ் ஹெர்பர்ட். புள்ளி என்கின்ற கவிதை எழுதியிருக்கிறார் இல்லையா, அந்த ஜார்ஜ் ஹெர்பர்ட்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக நிறைய ரிலீஜியஸ் போயம்ஸ் நிறைய இப்போ இந்த ரீட்ரீட் மாதிரி ஒரு ரிலீஜியஸ் போயம்ஸ் எழுத ஆரம்பித்து விட்டார். ஸோ இவர் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பொசிஷன் அடைவதற்கு காரணமாக இருந்தவர் ஜார்ஜ் ஹெர்பர்ட் என்பதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஆரம்ப கால இன்ஃப்ளூயன்ஸ் ஜான் டன். இவருடைய த ரீட்ரீட் என்ற கவிதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரூசோ அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு, பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் ரூசோ.
அந்த ரூசோவினுடைய கருத்துக்கு ஏற்ப இந்த கருத்து அமையும். ரூசோவுக்கும் இதே மாதிரியான கருத்து தான். குழந்தை பருவம் என்பது கடவுளுக்கு நிகரான பருவம், கடவுளுக்கு இணையான பருவம், கடவுளினுடைய மனதிற்கு உகந்த பருவம் என்கின்ற பிளாட்டோனிக் தாட், அந்த பிளாட்டோவினுடைய சிந்தனைகளை உள்ளடக்கிய ரூசோவின் கருத்திற்கு இணையாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. ஸோ இப்போ நாம இந்த கவிதையை பார்க்கலாம். ஹாப்பி தோஸ் ஏர்லி டேஸ், ஹாப்பி தோஸ் ஏர்லி டேஸ். தோஸ் ஏர்லி டேஸ், இந்த இடத்துல ஏர்லி டேஸ் என்பது சைல்ட்ஹுட் டேஸ், அந்த குழந்தை பருவ காலங்கள் என்பது ஹாப்பி, மிகவும் இனிமையான மகிழ்ச்சியான தருணங்கள். when I shined in my angel infancy. infant என்றால் child, infancy, அந்த childhood days, அந்த குழந்தை பருவத்தில் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஏஞ்சல் என்பது ஹெவன்ல இருக்கக்கூடிய ஒரு தேவதைகள். நான் சின்ன வயசுல ஒரு தேவதை மாதிரி ஷைன், அப்படி பளபளப்பா. நீ ஒரு தேவதையை காட்டுறாங்க ஒரு சினிமாவிலையோ இல்லை ஏதோ ஒரு படத்துலையோ ஓவியத்திலேயோ காட்டுறான், அப்படி தேவதையை காட்டும்போது அப்படி ஒயிட் ட்ரெஸ்ல ரொம்ப பிரைட்டா காட்டுவாங்க. அப்போ ஒரு ஷைனிங்கா பளபளப்பா. அவர் சொல்றார், நான் சின்ன வயசுல சைல்டுஹுட் டேஸ்ல நான் ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படியே ஷைனிங்கா பளபளப்பா இருப்பேன். அப்படி குழந்தை பருவத்தில் ஏஞ்சல் மாதிரி இருப்பேன். இட் மீன்ஸ் he was very near to God, he was very near to heaven. நான் ஹெவனுக்கும் காடுக்கும் மிக அருகாமையில் இருந்ததால் ஹெவன்ல இருக்கக்கூடிய தேவதைகளைப் போல பளபளப்பாக நான் இருந்தேன். when I shined in my angel infancy, before I understood this place. before, இது எப்போ நடந்தது? before I understood this place, இந்த இடம், this earth, இந்த பூமி, இந்த பூமியினுடைய மக்கள், இவருடைய சிந்தனைகள், இந்த பூமியில் ஏற்படுகின்ற நடவடிக்கைகள், இவைகளையெல்லாம் நான் புரிந்து கொள்வதற்கு முன்பாக. சின்ன குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது, எதுவும் தெரியாது. இந்த எர்த்தனுடைய ஆக்டிவிட்டீஸ், இந்த மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ், பொருள் சார்ந்த நடவடிக்கைகள் எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்தீங்கன்னா கழுத்தில் இருக்க செயினை கழட்டி கொடுத்துரும். ஸோ இந்த செயின் என்பது வேல்யூபிள், இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும், அதெல்லாம் தெரியாது. அதுக்கு எங்கேயுமே மகிழ்ச்சி தான். அதற்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட்டையும் இழப்பதற்கு அது தயாராக இருக்கும். அந்த குழந்தையின் மீது ரொம்ப அதிகமாக அன்பு செலுத்தினீங்கன்னா எல்லா மெட்டீரியல் பெனிஃபிட்டையும் அது இழக்க தயாராக இருக்கும். அந்த மாதிரி பிஃபோர் ஐ அண்டர்ஸ்டுட் திஸ் பிளேஸ் அப்பாயிண்டட் ஃபார் மை செகண்ட் ரேஸ். செகண்ட் ரேஸ், குழந்தை பருவம் என்பது the first phase of life, the first race of my life in this world. இந்த உலகத்தில் முதல் ஓட்டம் அந்த குழந்தை பருவம். அடுத்தது செகண்ட் ரேஸ். செகண்ட் ரேஸ்ங்கிறது ஒரு இளைஞனாகிறது. அந்த இளைஞனான உடனே அப்பதான் நமக்கு பாவங்களினுடைய தொடக்கங்கள் ஆரம்பிக்கும். அப்போ இந்த செகண்ட் ரேஸ் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக, இந்த உலகத்தை நான் புரிந்து கொள்கின்ற காலத்திற்கு முன்பாக, செகண்ட் ரேஸுங்கிறது இளமை பருவம், அப்புறம் அடல்ட் ஆகிறது. அந்த காலங்களுக்கு முன்னாடி சைல்டுஹுட்டாக இருக்கும்போது இந்த உலகத்தின் எந்த நடவடிக்கைகளையும் புரியாத அந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன்? ஒரு ஏஞ்சல் மாதிரி, ஒரு ஷைனிங்காக பளபளப்பாக இருந்தேன். பிஃபோர் ஐ அண்டர்ஸ்டுட் திஸ் பிளேஸ் அப்பாயிண்டட் ஃபார் மை செகண்ட் ரேஸ் ஆர் taught my soul to fancy anything but a white celestial thought. Or taught my soul to fancy anything but a white celestial thought. Celestial என்றால் heavenly, heavenly thought. ஒரு அப்படி சொர்க்கத்தை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த குழந்தை பருவம். அந்த காலத்துல பிஃபோர் அந்த சிந்தனைகள் ஏற்படுவதற்கு, அந்த சிந்தனைகளெல்லாம் மாறி போன இந்த காலம். ஆர் டாட் மை சோல் டு ஃபேன்சி எனிதிங். எனிதிங், எதை பார்த்தாலும். முதல்ல அந்த குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட், அப்படியே பிரைட்டா ஒயிட்டா செலஸ்டியல் தாட் மட்டும் இருந்த அந்த காலம். ஆனா அந்த காலத்தை விட்டு அப்படியே கொஞ்சம் மாறி செகண்ட் ரேஸுக்கு போறோம்.
செகண்ட் ரேஸுக்கு போகும்போது இந்த உலக நடவடிக்கைகள் எல்லாம் புரிஞ்சு போன உடனே நம்முடைய இந்த செலஸ்டியல் தாட்ஸ், ஹெவன்லி தாட்ஸை இழந்துடுறோம். சைல்டுஹுட் அந்த இன்ஃபேன்சி டேஸ் நாம மறந்துடுறோம். ஸோ இந்த காலத்திற்கு முன்பாக நான் அவ்வளவு ஏஞ்சல் மாதிரி, இந்த ரியல் ஏஞ்சல் மாதிரி நான் இருந்தேன். When yet I had not walked above a mile or two from my first love. My first love. Which is my first love? My first love is God. நான் முதலில் மனதார நேசித்தது, நான் அந்த குழந்தை பருவமாக இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் நேசிப்பது God. Because God was very near to that child. அந்த குழந்தைக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற அந்த கடவுளை நேசித்துக் கொண்டிருந்த அந்த காலம், அதிலிருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா யூத், இளமை பருவம், அப்புறம் அப்படியே அடல்ட்ஹுட்க்கு வர்றோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நகர்ந்து வர்றோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடவுள்கிட்ட இருந்து விலகி நாம வந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி வரும்போது when I had not walked above a mile, அப்போ கடவுள்கிட்ட இருந்து நான் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு மைல் அல்லது சற்று தொலைவு, ஒரு மைல் அல்லது அதற்கு கொஞ்சம் கூட குறைச்சலா இருக்கலாம். அந்த a mile or two, 1 அல்லது 2 மைல்கள் தொலைவு நான் கடவுளிடமிருந்து பிரிந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி வரும்போது could see and looking back, அப்படி வரும்போது நான் அப்படியே கடவுளை திரும்பி பார்த்துக்கிட்டே வருவேன். என்னடா அது, நாம் மிகவும் குழந்தை பருவத்தில் மிகவும் நேசித்த அந்த கடவுளை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கின்றோமே என்று அந்த குழந்தை பருவ அந்த காலம், கடவுளை நேசித்த அந்த காலத்தில் இருந்து நான் சிறிது சிறிதாக விலகி ஒரு மைல் அல்லது 2 மைல் தொலைவு வருகின்ற வரையிலும் நான் அப்படி போயிட்டே இருக்கேன். அப்போ கூட நான் திரும்பி கடவுளை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அப்படியே திரும்பி பார்ப்பேன். அண்ட் லுக்கிங் பேக் அட் தட் ஷார்ட் ஸ்பேஸ், அந்த குறைவான இடம், அந்த 1 மைல் அல்லது 2 மைல் தூரம் தான் இருக்கும். அப்போ நான் திரும்பி பார்ப்பேன். அதோ கடவுள் தெரிகிறார்னு எனக்கு நல்லா தெரியும். could see a glimpse of his ஹச் கேபிட்டல போட்டிருக்கான். his என்பது இந்த இடத்துல காடினுடைய அந்த பிரைட் ஃபேஸ், அதை எனக்கு நல்லா தெரியும். ஒரு மைல் அல்லது சற்று தொலைவில் நான் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் விலகி சென்று கொண்டிருக்கும் போது அப்படியே பின்னோக்கி திரும்பி பார்ப்பேன். கடவுள் எனக்கு நல்லா தெரிகிறார், பிரைட்டா தெரிஞ்சிச்சு. When on some golden cloud or flower my gazing soul would dwell an hour, and in those weaker glories spy some shadows of eternity. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா விலகி கடவுளை விட்டு விலகி போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டு அது யூத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்ப யூத்துக்கு போயிடுச்சு. அந்த காலத்துல கூட, அந்த யூத்ஃபுல் டேஸ்ல கூட, when on some gilded cloud, gild அப்படின்னா gilt ஷாப்னு நம்ம சொல்றோம், தங்க முலாம் பூசப்பட்ட அல்லது கோல்டன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கில்டட் கிளவுட் அப்படின்னா தங்க நிற மேக கூட்டங்கள். இப்போ நான் கடவுளை விட்டு விலகி கொஞ்சம் தூரம் போயிட்டேன், இளமை பருவம் வந்துருச்சு. இந்த இளமை பருவத்தில் கூட அப்படியே நான் வானத்தை நிமிர்ந்து பார்ப்பேன். அந்த மாலை நேரத்தில் பொன்னிறமாக இருக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்களை நான் பார்க்கும்போது, ஆர் ஃப்ளவர், ஏதாவது ஒரு இயற்கை காட்சியில அழகான மலர்களை நான் பார்க்கும்போது, மை கேசிங் சோல், கேஸ் அப்படின்னா உற்று பார்ப்பது, அப்படியே அந்த பொன்னிறமான அந்த பொன் மாலை பொழுதினையும் மலர்களையும் அப்படியே நான் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படி நான் ரசித்து கொண்டிருக்கும் போது would dwell அப்படின்னா லிவ்னு அர்த்தம், லிவ் an hour, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இயற்கையில் இருக்கின்ற அந்த பொன்மாலை பொழுதினையும் அந்த மலர்களையும் அப்படியே மணிக்கணக்காக நான் உட்கார்ந்து ரசித்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது இயற்கையை நான் ரசித்து கொண்டிருக்கின்ற அந்த காலத்துல my gazing soul would dwell an hour, and in those weaker glories, அது ஒரு வீக்கர் க்ளோரி, கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு கிரேட் க்ளோரி, அது க்ளோரியஸ் அவர்.
ஆனா இப்போ இயற்கையை ரசிக்கிறோம். இது கொஞ்சம் லெஸ்ஸர் க்ளோரி. கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சைல்டுஹுட் டேஸை விட அந்த யூத்ஃபுல் டேஸ்ல, அதாவது யூத்ஃபுல்ல இன்னும் நம்ம ரொம்ப பாவம்லாம் பண்ண ஆரம்பிக்கல. இப்போதான் அந்த சைல்டுஹுட்ல இருந்து ஒரு யூத்ஃபுல்க்கு மாறி இருக்கும். இப்போ ஒன்றும் நம்ம பெருசாக பாவங்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த காலத்தில் இயற்கை எதை பார்த்தாலும் நமக்கு அப்படியே கவர்ச்சியாக, இயற்கையில் இருக்க ஒரு மலரை பார்க்கும்போது, ஒரு அப்படியே கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கும்போது, கடல், ஆறுகள், கடல்கள், மலைகள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவைகளை ரசித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப பாவம் செய்யலை. அப்படி இருக்கின்ற காலத்தில் அண்ட் இன் தோஸ் வீக்கர் க்ளோரிஸ், இந்த இயற்கையெல்லாம் கடவுள்ல பார்க்குற அளவுக்கு க்ளோரி கிடையாது. ஆனால் இயற்கை பார்க்குறதும் ஒரு க்ளோரியஸ் திங் தான். கொஞ்சம் லெஸ்ஸர் க்ளோரி, வீக்கர் க்ளோரி. ஸ்பை அப்படின்னா என்னுடைய ஆன்மா அவைகளில் பார்க்கிறது. அந்த இயற்கை அந்த லெஸ்ஸர் க்ளோரியாக இருக்கின்ற இந்த இயற்கை காட்சிகளில் என் ஆன்மா அவைகளின் ஊடாக பார்க்கிறது. எதை பார்க்கிறது? சம் ஷேடோஸ் ஆஃப் இட்டர்னிட்டி. இட்டர்னிட்டி என்றால் ஹெவன், பெர்மனன்ட். பெர்மனன்ட் என்பது காட். மேன் இஸ் மார்டல், காட் இஸ் இம்மார்டல். அழியா தன்மை வாய்ந்த நிரந்தரமான அந்த காட், அந்த ஹெவன், இவைகளினுடைய சம் ஷேடோஸ் தெரியுது. நீங்க ரொம்ப பாவம் செய்யாம குழந்தை பருவத்திலிருந்து கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம், இளமை பருவத்தை நோக்கி போகிறோம். அப்போ நம்ம ரொம்ப பாவம்லாம் செய்யலை. அந்த ரொம்ப பாவம் செய்யாத அந்த இயற்கையை முழுவதும் மனதை பறிகொடுத்து இயற்கையை ரசிக்கின்ற அந்த காலத்தில், அப்போ கூட அந்த இயற்கையின் வழியாக என்னுடைய ஆன்மா அப்படியே கடவுள், அந்த சொர்க்கம், இவைகளினுடைய நிழல் எனக்கு தெரிகிறது. அப்போ இன்னும் கொஞ்சம் விலைய வந்துட்டோம். ஆனாலும் கடவுளை நம்ம ஒரு ஷேடோ வடிவத்தில் நமக்கு அப்படியே ஒரு நிழல் மாதிரி எனக்கு கடவுள் தெரிகிறார், நிழல் மாதிரி எனக்கு ஹெவன் தெரிகிறது. அப்போ ஸ்டில் ஐ ஆம் நியரர் டு ஹெவன் அண்ட் காட். இப்போ இன்னும் ரொம்ப பாவம் பண்ணல அந்த சமயத்தில். பிஃபோர் ஐ டாட் மை டங், இவைகள்லாம் எப்போ? பிஃபோர் ஐ டாட் மை டங் டு wound மை கான்சியன்ஸ். ஐ டாட் மை டங், என்னுடைய நாவிற்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். டு wound தி கான்சியன்ஸ் ஆஃப் எனி மேன், மற்றவர்கள், மை கான்சியன்ஸ், என்னுடைய மனசாட்சியை காயப்படுத்துகின்ற. மனசாட்சி எப்போ காயப்படும்? பிறருக்கு தீங்கு விளைக்கும் பொழுது, தீமையான காரியங்கள் செய்யும் பொழுது, பாவமான காரியங்கள் செய்யும் பொழுது அந்த மனசாட்சி காயப்படும். யாருக்குமே ரொம்ப பாவம் செஞ்சவனுக்கு கூட அது கொஞ்சோண்டு குத்தும், அந்த மனசாட்சி குத்தும். ரொம்ப மனசாட்சி உள்ளவனுக்கு அது ரொம்ப குத்தும். ரொம்ப எப்போ மனசாட்சி குத்துது? நீங்கள் ஒரு பாவங்கள் செய்யும் போது அந்த மனசாட்சி கொஞ்சம் உறுத்தும். ஐயோ தப்பு பண்ணுறோமே அப்படின்னு கொஞ்சம் உறுத்தும். அந்த காலத்திற்கு முன்பாக வித் எ சின்ஃபுல் சவுண்ட், வித் எ சின்ஃபுல் சவுண்ட், பாவமான வார்த்தைகளை, பிறருடைய மனதை காயப்படுத்துகின்ற, ரொம்ப அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைகள் ஆர் had the black art. black art, black artங்கிறது கருப்பு செயல், கருப்பான செயல். கருப்பான செயல் என்பது கடவுளுக்கு எதிரான, சைத்தான், சாட்டனுக்கு உகந்த பாவமான அந்த காரியங்களை டு டிஸ்பென்ஸ், அவைகளை இந்த உலகத்திற்கு நாம் செயல்படுத்தும் பொழுது டு டிஸ்பென்ஸ் எ செவரல் சின் டு எவ்ரி சென்ஸ். எவ்ரி சென்ஸ், நம்முடைய ஒவ்வொரு புலனும், வாயினால, வார்த்தைகளினால நாம் பாவம் செய்கிறோம். மற்றவர்களுடைய மனதை கேவலப்படுத்துகிறோம், மற்றவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துகிறோம், மற்றவர்களை அசிங்கமாக அவமானப்படுத்துகின்ற அந்த வேலையை நம்முடைய நாவு செய்யும். நம்முடைய உடல் அது ஒரு பாவம் செய்யும். இப்படி என்னுடைய ஐம்புலன்களினாலும் நான் பாவங்களை செய்கின்ற பொழுது என்னுடைய மனசாட்சி கொஞ்சம் குத்தும். அந்த குத்துற காலம். several sins to every sense but felt through all this fleshly dress. fleshly dress, flesh என்றால் தசை, தசைகள் என்கின்ற ஆடைகளை அணிந்த.
தசைகள் என்கின்ற ஆடை, அதாவது போன் தான் ஸ்ட்ரக்சர். அந்த போனை சுற்றி அப்படி ஃப்ளஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹியூமன் பாடி கிடைக்குது இல்லையா? ஃப்ளஷ் இல்லைன்னு வச்சிங்களேன், எல்லா மனிதனுடைய உடம்பும் வெறும் எலும்பு கூடு தான். அந்த எலும்பு கூட வச்சு இதுதான் ராம், இதுதான் ரஹீம், இதுதான் டேவிட், இதுதான் ஜார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வெறும் எலும்பு கூடு தான். ஆனால் அந்த எலும்பு கூடுக்கு மேலே ஃப்ளஷ் என்ற ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்ட உடனே, ஓ இதுதான் தீபா, இதுதான் குமாரி, இதுதான் இது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும், பார்க்க முடியும். இது எப்போ பார்க்க முடியும்? அந்த அந்த வெளியில் இருக்கிற ஃப்ளஷ் போத்துனதுக்கு அப்புறம் தான் மனிதன் என்கின்ற ஒரு உருவம் நமக்கு தெரியுது. அதனால் இந்த ஃப்ளஷ்லி ட்ரெஸ் என்பது ஃபிசிக்கல் பாடி, இந்த மனித உடல். But felt through all this fleshly dress. இந்த மனித உடலின் மூலமாக இந்த ஐம்புலன்களையும் நுகர்வதற்காக நாம் எல்லா பாவங்களையும் செய்கிறோம். குடிக்கிறோம், தப்பு தப்பா பேசுகிறோம், தவறான காரியங்களை செய்கிறோம். பிரைட் ஷூட்ஸ் ஆஃப் எவர் லாஸ்டிங்னஸ். எவர் லாஸ்டிங்னஸ் அப்படின்னா என்றென்றும் அழியாத, அப்படின்னா இட்டர்னிட்டி, இட்டர்னல், காட், ஹெவன் அப்படின்னா. ஸோ எவர் லாஸ்டிங்னஸ் என்றால் என்றென்றும் அழியா தன்மை வாய்ந்த ஹெவனையோ அல்லது கடவுளையும் குறிக்கிறது. அது பிரைட் ஷூட்ஸ் அப்படின்னா பிரைட் ரேஸ் ஆஃப் ஹெவன். அப்போ நீங்க இந்த ஐம்புலன்களின் மூலமாக, இந்த உடலின் மூலமாக எல்லா பாவங்களையும் நாம் செய்யும் போது அப்படியே கடவுள்கிட்ட இருந்து விலகி 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 நாம் ரொம்ப தூரம் போகிறோம், அப்படி போய்விடுகிறோம் என்று the first paragraph consists of 20 lines, 20 வரிகளை கொண்ட இந்த முதல் பேராகிராஃபில் சைல்டுஹுட் டேஸில் நம்ம எப்படிலாம் இருந்தோம், அப்படி வளர 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாவம் செய்ய 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 கடவுள் கொஞ்சம் பாவம் செய்யும் போது கூட நமக்கு அப்படியே கடவுளுடைய நிழல் இயற்கை காட்சிகளின் மூலமாக தெரிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் மனிதனாகி ரொம்ப மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ளே போய் எல்லா புலன்களின் வழியாக எல்லா பாவங்களையும் செய்யும்போது கடவுளை விட்டு நாம் விலகி வெகு தூரம் சென்று விடுகிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறாரு. தென் இந்த செகண்ட் பேராகிராஃப் கன்சிஸ்ட் ஆஃப் 12 lines, 12 வரிகளை கொண்ட இரண்டாவது பேராகிராஃப். ஓ how I long to travel back. இப்போ நல்ல பெரிய மனிதராகிறாரு. மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பொருள் சார்ந்த உலகத்தின் அனைத்து பாவங்களையும் செய்கிறாரு. இப்போ ஐயோ நாம் கடவுளை விட்டு, ஹெவனை விட்டு நாம் வெகு தூரம் வந்துவிட்டோம் என்று இப்பொழுது உணர்கிறார். உணர்ந்து he லாங்கிங் என்றால் ஏங்குதல் என்ற அர்த்தம். LONG லாங் என்றால் நீளம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ரொம்ப, ஆனால் லாங் நீண்ட நீளமான அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் ஏங்குறது, அப்படியே ஒரு குழந்தை அம்மா அப்பாவை நினைச்சு நினைச்சு ஏங்கும். அதை போல நான் கடவுளை விட்டு பிரிந்த, ஐயோ கடவுளை விட்டு, இது ஹெவன் என்ற சிந்தனை நான் சைல்ட்ஹுட் டேஸில் இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு அருகாமையில் இருந்தது, அவைகளை விட்டு நான் நகர்ந்து வெகு தொலைவில் வந்துவிட்டேனே என்று ஐ லாங் டு டிராவல் பேக். பின்னோக்கி நான் செல்ல வேண்டும் என்கின்ற ஏக்கம் எனக்கு வந்துருச்சு. நான் மறுபடியும் ரொம்ப தூரம் வந்துட்டேன், ஆனால் மறுபடியும் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி அந்த சைல்டுஹுட் டேஸ்க்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இப்பொழுது நிறைய வந்துவிட்டது. அண்ட் ட்ரெட் அகைன் தட் ஆன்ஷியன் ட்ராக். ஆன்ஷியன் என்றால் நான் கடந்து வந்த பழைய பாதை, முன்னோக்கி செல்லுகின்றது புதிய பாதை. அந்த புதிய பாதையில் நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், ஆனால் இப்போ மீண்டும் நான் பின்னோக்கி அந்த பழைய பாதையில் ட்ரெட்னா வாக்குன்னு, WALK வாக், நான் பின்னோக்கி நடந்து செல்ல நான் ஏங்குகிறேன். விரும்புறது இல்லை, ஏங்குறது. விருப்பம் என்பது வேற, அது எப்படா கிடைக்கணும் ஏங்கிக்கிட்டே இருக்கிறது வேற. நான் ஏங்குகிறேன். ஓ how I long to travel back and tread again that ancient track, that I might once more reach that plain where first I left my glorious train. Glorious train அப்படின்னா heavenly memories. heavenly memories அப்படியே அந்த சொர்க்கத்தினுடைய நினைவுகள், கடவுளினுடைய அந்த நினைவுகள்
எல்லாம் ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. தட் ஐ மைட் ஒன்ஸ் மோர், இன்னொரு தடவை அந்த ஹெவன்லி மெமரிஸை, அந்த சொர்க்கத்தினுடைய கடவுளினுடைய நினைவுகளை மீண்டும் தரிசிப்பதற்காக ஐ வாண்ட் டு டிராவல் பேக், ஐ வாண்ட் டு ரீட்ரீட். இதான் ரீட்ரீட், நான் திரும்பவும் போக விரும்புகிறேன். where first I left my glory that I might once more reach that plane. reach that plane. plane என்பது heaven. அந்த ஒரு plane, அங்கே ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு பிளெயினான இடம், அந்த ஹெவன். அந்த இடத்திற்கு where first I left, நான் முதல்ல அந்த விட்டுட்டு வந்த இடம், my glorious train, என்னுடைய ஹெவன்லி மெமரிஸை, ஆரம்ப காலத்தில் விட்டு விட்டு வந்த அந்த ஹெவனை மறுபடியும் ஒன்ஸ் மோர், இன்னொரு தடவை நான் தரிசிப்பதற்கு, அதை சென்று அடைவதற்கு நான் ஏங்குகிறேன். ஃப்ரம் வென்ஸ், வென்ஸ்னா வேர், ஃப்ரம் வேர் தி என்லைட்டன்ட் ஸ்பிரிட் சீஸ் த ஷேடி சிட்டி ஆஃப் பாம் ட்ரீஸ். வேர் த என்லைட்டன்ட் ஸ்பிரிட், என்லைட்டன்ட் ஸ்பிரிட், என்லைட்டன் அப்படின்னா ஒரு பிரகாசமான ஸ்பிரிட். பிரகாசமான ஸ்பிரிட் அப்படின்னா பாவங்கள் செய்யாத ஆன்மா. அந்த பாவங்கள் செய்யாத ஆன்மா சீஸ், அது பார்க்கும், தட் ஷேடி சிட்டி. ஷேடி சிட்டி, ஷேடி சிட்டி என்பது பாரடைஸை குறிக்கிறது, சொர்க்கத்தை குறிக்கிறது. இந்த சொர்க்கத்தை எது பார்க்க முடியும், எதனால் பார்க்க முடியும்? தி என்லைட்டன்ட் ஸ்பிரிட், அந்த பிரகாசமான ஆன்மா, பாவங்கள் தவறுகள் செய்யாத அந்த ஆன்மாவினால் மட்டும்தான் the shady city of palm trees, பனை மரங்கள் நிறைந்த அந்த ஷேடி சிட்டி என்கின்ற பாரடைஸை என்லைட்டன் ஸ்பிரிட்னால மட்டும்தான் பார்க்க முடியும். பட் மை சோல் வித் டூ மச் ஸ்டே, ஆனால் என்னுடைய ஆன்மா டூ மச் ஸ்டே, ரொம்ப அதிகமாக இந்த உலகத்தில் இருந்துருச்சு. அதிகமாக இருந்துருச்சுன்னா இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களில் இந்த மெட்டீரியல் திங்கிங், இந்த ஒரு ஒரு ஆன்மீக சிந்தனையை விட்டு ஒரு பொருள் சார்ந்த சிந்தனைகளில் மூழ்கி எல்லா பாவங்களையும் செய்து இந்த உலகத்தில் நான் ரொம்ப நாள் தங்கிட்டேன். இந்த சிந்தனையில் நான் ரொம்ப நாள் மூழ்கி போயிட்டேன். மை சோல் வித் டூ மச் ஸ்டே இஸ் ட்ரங்க். இந்த உலகத்தில், இந்த பாவம், உலகத்தில் நான் நீண்ட நாட்களாக இருந்து இந்த பாவத்தை நான் அதிகமாக அருந்திவிட்டேன். அதனால் இந்த பாவத்தை நான் ரொம்ப குடிச்சிட்டேன். பாவம் என்பதை அதிகமாக நான் அருந்தி விட்டதால் என்னால் நான் திரும்பி போகும்போது ஸ்டாகர், ஸ்டாகர்னா தடுமாறுறதுன்னு அர்த்தம். அண்ட் ஸ்டாகர்ஸ் இன் த வே, நான் இந்த உலகத்தை விட்டு ஐ வாண்ட் டு மூவ் பேக், ஐ வாண்ட் டு ரீட்ரீட், நான் திரும்பவும் பின்னோக்கி செல்ல நினைக்கிறேன். அப்போ பின்னோக்கி நகர்றேன். ஆனால் அந்த உலகத்தில் நான் உலகம் என்கின்ற இந்த செயல்பாடுகளில் நான் அதிகமாக மூழ்கிவிட்ட காரணத்தினால், இந்த பாவம் மிகுந்த இந்த உலகம் அதனுடைய செயல்பாடுகளில் நான் அதிகமாக மூழ்கிவிட்டதால் பின்னோக்கி நான் செல்லணும்னு ஏங்கினால் கூட என் கால்கள் தடுமாறுகின்றன. அப்படியே இஸ் ட்ரங்க் அண்ட் ஸ்டாகர்ஸ் இன் த வே, நான் அந்த பின்னோக்கி செல்லுகின்ற பாதையில் அப்படி வேகமாக முன்னேற என்னால் முடியல. ஏன்னா நான் அந்த உலகத்துக்குள்ளே ரொம்ப நாள் இருந்துட்டேன். இந்த உலகத்தினுடைய பாவை, ஆசா பாசங்கள் எல்லாவற்றின், குழந்தைகளின் மீது, இந்த சமுதாயத்தின் மீது, பொருட்களின் மீது நான் கொண்டிருக்கின்ற பற்றின் காரணமாக இவைகளை உதறி தள்ளிவிட்டு உதறணும்னு நினைக்கிறேன், ஆனால் உதற முடியல. அதனால நான் பின்னோக்கி செல்லும்போது என்னுடைய கால்கள் தடுமாறுகின்றன. and staggers in the way. Some men a forward motion law. இந்த உலகத்தில் இருக்கின்ற பல மனிதர்கள் முன்னோக்கி புதிய பாதையில் செல்ல வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். இன்னும் முன்னால, இன்னும் முன்னால, இன்னும் முன்னால என்று முன்னோக்கி புதிய பாதையில் பயணிக்கத்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் விரும்புகின்றார்கள். யாரும் பின்னோக்கி சைல்டுஹுட் டேஸை நோக்கி போக விரும்புறதில்லை. எல்லாம் அடல்ட்ஹுட், அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ். இந்த பாவம், இன்னும் பாவம், இன்னும் பாவம். நீங்கள் முன்னோக்கி பொருள் சார்ந்து முன்னோக்கி போக 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 நிறைய பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். இதைத்தான் எல்லா மனுஷனும் விரும்புகிறான். Some men a forward motion law, but I, ஆனால் நான் முன்னோக்கி செல்ல விரும்பல. By backward steps would move, ஆனால் நான் backward steps, பின்னோக்கி செல்வதை மட்டுமே நான் விரும்புகிறேன். ஆனால் பின்னோக்கி செல்ல நான் விரும்புகிறேன், பின்னாடி நோக்கி நான் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால்
இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நாள் இருந்து உலகம் என்கின்ற பாவத்தை நான் அதிகமாக அருந்தியதால் இந்த பின்னோக்கி செல்லும் போது என்னுடைய கால்கள் தடுமாறுகின்றன. அண்ட் இது அப்படிதான் தடுமாறு. ஆனால் நான் மனசார நினைக்கிறேன், ஐயோ நான் விட்டுட்ட உடனே சைல்ட்ஹுட் டேஸில் இருக்கிற இன்னசென்ஸ் போயிடுச்சே, அப்படியே ஹெவனும் காடு நமக்கு மிக அருகாமையில் இருந்தார்கள், எல்லாவற்றையும் நாம் தொலைத்து விட்டோமே என்று என்னுடைய உள்ளம் ஏங்குது. பின்னோக்கி போக விரும்புகிறேன், ஆனால் பின்னோக்கி போக என்னால் முடியலை. அப்படியே காலெல்லாம் தடுமாறுது. ஒரு பக்கம் இந்த உலகம், இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கின்ற நான் பற்று என்னை அப்படியே பிடிச்சி இழுக்குது. கால்கள் பின்னோக்கி போக தடுமாறு, என்னால் போகவே முடியல. இது எப்போ போகும்? அண்ட் when this dust falls, இந்த உடல் இறந்து எரிந்து சாம்பலாகி இந்த பூமியில் விழும்போது தான் இது போகும். நீ அதுக்கு முன்னாடி முயற்சிக்கணும். இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு விலகி அப்படியே பின்னோக்கி போக முயற்சித்தாலும் அது நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. போக முடியல, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. டஸ்ட், இது எப்போ நடக்கும்னா when this dust falls to the earth. என்பது தெரியும், ஓடான கிரீசியன் earth, இறந்து போனவர்களுடைய சடலங்கள் அல்லது அவருடைய சாம்பல்களை வைத்திருக்கின்ற ஒரு அழகான பாத்திரம். என்னுடைய உடல் எரிந்து அந்த சாம்பல் இந்த ஏர்ன்ல விழுகின்ற போது அப்ப நான் அப்படியே ஹெவனுக்கு போவேன். And when this dust falls to the urn, in that state, அந்த ஸ்டேட்ல நான் இறந்து எரிந்து சாம்பலாகி போன அந்த ஸ்டேட்ல I came, நான் திரும்பவும் வந்து விடுவேன். கடவுளுக்கு அருகாமையில் ஹெவனுக்கு நான் திரும்பவும் வந்து விடுவேன். ஆனால் அதுவரையிலும் இந்த உலகம் என்கின்ற ஆசாபாசம், ஆனால் மனசார விரும்புகிறேன், திரும்பவும் நான் பின்னோக்கி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பின்னோக்கி செல்வதற்கு நான் நடக்க முயற்சிக்கிறேன். ஆனால் இந்த உலகம் என்கின்ற பாவமும் ஆசாபாசங்களும் என்னை பிடித்து இழுக்கிறது. என்னால் முன்னோக்கி நகரவே முடியல. ஆனாலும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிச்சயமாக நான் ஹெவன் அண்ட் காடை ரீச் பண்ணுவேன். எப்போ பண்ணுவேன்? when this physical body falls dead, இந்த உடலானது இறந்து கீழே விழுந்து எரிந்து சாம்பலாகின்ற சமயத்தில் நிச்சயமாக நான் ஹெவன் அல்லது காட், கடவுளையும் சொர்க்கத்தையும் நிச்சயமாக நான் சென்று அடைவேன் என்று தன்னுடைய நம்பிக்கையை த ரீட்ரீட், நான் திரும்பவும் பின்னோக்கி சென்று நிச்சயமாக ஹெவனையும் காடையும் நான் அடைவேன் என்று ஹென்றி வாகன் உறுதியாக நம்புகிறார் இந்த கவிதையின் மூலமாக. தேங்க்யூ.